அனைவருக்கும் வணக்கங்க. நான் சீனிவாசன் பேசுறேன். அவர் லைஃப் மேட்ரிமோனியிலிருந்து. இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, திருமணத்திற்காக வரன் தேடுற ஆண், பெண் இரு பாலருக்காகவும் இந்த பதிவை வெளியிடுறேங்க. ஃபோட்டோவை பற்றி பேசியிருந்தேன். ஆல்ரெடி போன மாதமே நான் பேசியிருந்தேன். ஃபோட்டோ எடிட் பண்ணாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பொண்ணு போய் பார்க்குற இடத்துல ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பொண்ணு இல்லைங்க. அது இப்படி நீங்கள் செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஃபோன்லேயே அப்படி வந்துருச்சு. இப்போது அந்த ஃபோன் அவங்கள வெள்ளையாக காமிக்குது. அது அழகாக காமிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் அந்த ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக செய்கிற மாதிரியே ஃபோன் வந்துடுச்சு. அதில் நீங்கள் செஞ்சு அதில் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கொடுக்குற போது என்ன ஆகுது அப்படின்னா, பையன் வீட்டுக்கு பையனுக்கு காமிக்கிற போது பையனுக்கு பிடிக்குதுங்க. ஆனால் பார்க்குற போது பிள்ளை பிடிக்கல அப்படின்னா, அது அவங்களோட இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. அப்போது அவங்களோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்ணு பார்க்க வர வேண்டியது இருக்குது. பார்த்துட்டு பிடிக்கலைன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ரெண்டாவது அதுக்கு மேலே என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை இப்போ அந்த காலத்துலலாம் பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயமா இருக்கும். ஒருத்தர் ஒரு மாசத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 10 20 பேர்த்துக்கு மேலே பொண்ணு பார்க்க வந்துடுவாங்க. இப்போ மாசத்துல ஒருத்தர் 2 பேர் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்து தான் வராங்க. முன்னெல்லாம் எந்த ஒரு அறிவிப்புமே சொல்ல மாட்டாங்க. இவங்க வாங்கன்னு அவங்கள கூப்பிட வேண்டியதில்லை. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எப்போ வேணாலும் எந்த பொண்ணை வேணாலும் பார்க்கறக்கு போகலாம் அப்படிங்கிற ரூல் இருந்தது. இப்போ எல்லாமே ஜாதகம் பார்த்து, பொருளாதாரம் பார்த்து, படிப்பு பார்த்து, எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் பார்த்து தான் வராங்க. பார்த்து தான் இவங்களும் கூப்பிட்றாங்க. அப்படி இருக்கிற போது அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருந்து அந்த பையனுக்கு அந்த பிள்ளைய பிடிக்கல அப்படின்னா, அது அந்த அந்த பொண்ணோட மனசு வருத்தப்படுது. அதை நான் அது அவங்க வருத்தப்படுறத பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. அடுத்து என்னென்னா, அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல ஒரு அவமானம் நடக்கிற மாதிரி கூட நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ பார்த்துட்டு போயிட்டு எனக்கு பிடிக்கலன்னு ஒரு ரிசல்ட் சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது எல்லா பொண்ணுகளும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்களே. ஏன்னா இந்த பையனை எனக்கு பிடிக்கலைன்னா பரவாயில்ல, எனக்கு பிடிக்கலைன்னா பரவாயில்ல, வேற இன்னொருத்தருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு போகிறவங்களும் உண்டு. ஆனால் இந்த பையனுக்கு என்னை பிடிக்கலையேன்னு வருத்தப்படுறவங்களும் இருக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த ஃபோட்டோவை நான் ரொம்ப ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒரிஜினல் ஃபோட்டோவை கொடுங்க. பையங்களும் அப்படித்தான். ஹேர் கம்மியாக இருந்தால் ஹேர் அதுலேயே எடிட் பண்ணிக்கிறதுக்கு எடிட் பண்ணுறாங்க. அப்புறம் கலரிங் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடம்பை குறைச்சி கூட எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்புறம் பையங்க பழைய ஃபோட்டோ கொடுக்கறது இப்படியெல்லாம் நடக்குதுங்க. இது எல்லாம் தவிர்த்துடுங்க. போனால் பொண்ணுக்கு பையனுக்கு பிடிச்சா கல்யாணம்ங்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா அது பிடிக்கிற மாதிரி போங்க. ஒரிஜினாலிட்டி காமிச்சு போங்க. ஏதோ யாரோ ஒருத்தர் வெக்ஸ் ஆக வேண்டி இருக்குது. அது ஏன்னா அப்படி ஏன் நாம் நடந்துக்கணும் யோசிச்சு பாருங்க. அடுத்து நான் பொண்ணு வீட்டுக்காரருக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ நிறைய பையங்க வீட்டில் சொத்துக்கள் போய் பார்க்கறதுலையும் என்னுடைய தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, சொத்துக்கள் ஒரிஜினாலிட்டி கொடுக்கலைங்க, கொடுக்கறதில்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 10 ஏக்கர் இருக்குது அப்படின்னா அவர் 30 ஏக்கரா 40 ஏக்கரா கூட சொல்கிறாரு. 1 கோடி 2 கோடி மதிப்பு இருக்குது அப்படின்னா 20 கோடி 30 கோடி கூட சொல்கிறாங்க. அப்புறம் 5 கோடி ரூபாய் அசட் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு 15 கோடிக்கு கடன் இருக்கிற மாதிரி எல்லாம் நான் கேள்விப்படுறேன். அதனால் பொண்ணு வீட்டுக்காரர் பொண்ணு கொடுக்குற போது நீங்கள் அப்படியே இப்போ ஜாதகத்தவே பார்த்துட்டு, ஜாதகம் நல்லா இருக்குது, பையன் படிச்சிருக்கிறாரு, இவ்வளோ வருமானம் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு பார்த்துட்டு நாம் போய் உங்களுடைய சிபில் ஸ்கோர் பார்க்கணும், உங்களுடைய தோட்டங்காடு பத்திரம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது சரிதான். ஆனால் இது இந்த காலத்துக்கு அது பார்க்கணுங்கிறது தான் எனக்கு தோணுதுங்க. ஏன்னா நான் என்னுடைய செவிக்கு வந்தது இருக்குது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சிபில் ஸ்கோர் பார்க்குறது நல்லது தான். அவங்களுக்கு சிபில் ஸ்கோர்லேயே அவங்களுக்கு என்னென்ன கடன் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் அது மட்டும் இல்லை, என்னென்ன அசட் சொல்கிறாங்களோ, இப்போ நான் சொத்து பார்க்கல, அவங்களுக்கு கடன் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் பையனை பார்த்து பொண்ணு கொடுக்குறேன்ட்டா பரவாயில்ல, மற்றபடியெல்லாம் பார்த்து பொண்ணு கொடுக்குறோம் அப்படிங்கிற போது நீங்கள் இதை செக் பண்ணுறது நல்லது. அதனால் நீங்கள் அதையும் பாருங்கள். பொண்ணு வீட்டுக்காரருக்கு இதை சொல்கிறேன், இதை முக்கியமாக பாருங்கள். எங்கள் ஜோசிகார் சொல்லிட்டாரு, இதை நான் நல்லா வாழ்வாங்க அப்படின்ட்டு, அப்புறமேல் இதெல்லாம் பொய்யுங்க அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு வர பொண்ணு கூட ஏங்க இந்த மாதிரி சொத்தெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க,
இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு வர பொண்ணுகளும் இருக்காங்க. விசாரித்து பார்க்கும்போது அந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு இல்லைன்னு தெரியுது, அவங்க சும்மா சொல்லியிருக்காங்கன்னு தெரியுதுன்னு வர்றதும் இருக்குதுங்க. அதனால் அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. இப்போ அவங்க ஒரிஜினலாக வச்சுருக்கிறேன்னா இப்போ அவங்க இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ ஒரு சுமார் சொன்னால் என்கிட்ட 10 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதை நாம் இப்போது சொந்த பந்தம்னா தெரியும். இப்போ மேக்ஸிமம் சொந்த பந்தத்தில் கல்யாணம் வைக்கிறதில்ல, ஒரே ஊருக்குள்ளே கல்யாணம் வைக்கிறதில்ல, நம்ம தெரியாமல் போகிறோம். அது கேட்கறதுல என்ன, அவங்களுக்கு இருந்தால் காமிக்க போகிறாங்க, இல்லைன்னா காமிக்க முடியாது. இருக்கிறவங்க இந்தாங்க பார்த்துக்குங்கன்னு கொடுக்க போகிறாங்க. இல்லாதவங்க நம்ம மேலே கோவப்படுற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு போகிறாங்க. அந்த வீட்டில் பொண்ணு கொடுக்காட்டி தான் என்ன. பொண்ணுகளுக்கு இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பொண்ணுகளுக்கு பாட்டுக்காரருக்கும் சரி பொண்ணுகளுக்கும் சரி அவங்க இப்படி மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. இப்படி அந்த மாதிரி அழகாக இருக்கணும், இந்த மாதிரி சொத்து இருக்கணும், வேலை இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, தப்பு இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் உங்களை யார் ஏற்றுக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த பொண்ணு பையனுக்கும் இது பொருந்தும் தான் இந்த விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. நம்மளை யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நான் நிறைய பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போகும்போதும் சரி, என்னோட செவி வழி செய்தியும் சரி, என்னென்னா பொண்ணைய ஓகே பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது, அந்த பையனை ஓகே பண்ணுறக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அதாவது அவங்க நினைக்கிற அந்த தகுதியோட இவங்க எனக்கு வரும் வரும் எனக்கு அப்படி வரும் இப்படி வரும். உதாரணம் வீடாகட்டும் பொண்ணு வீடாகட்டும், ஃபஸ்ட்டு நம்மளை யார் ஏற்றுக்கிறாங்கன்னு பாருங்கள். அதில் பெட்டராக உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு செலக்ட் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு நான் இப்படி பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இப்படி பிள்ளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருந்தீங்கன்னா, அப்படி ஒன்று உங்களுக்கு மேட்ச் ஆகாமையே போயிட்டா வாழ்க்கையவே இழக்கிறதா என்ன? அதுக்காக அழகுக்கோசரம் ஒரு சின்ன ஒரு அழகு, அந்த பையனுக்கும் நீங்கள் யோசிக்கிற பையனுக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்க போகுது. அந்த வித்தியாசத்துக்கோசரம் நம்ம வாழ்க்கையவே இழந்தோம் அப்படின்னா அது நல்லாவா இருக்கும்? எதுக்காக வாழ்க்கை இழக்கணும்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணத்துக்கு 2 தடையாக இருக்குதுங்க. ஒன்று அந்த பொண்ணும் அந்த பையனும் தடையாக இருக்கிறாங்க. அவங்களோட எண்ணங்கள் சொல்கிறேன். அவங்களுடைய பேரண்ட்டே தடையாக இருக்கிறாங்க. இப்போ நான் நிறைய அனுப்பிச்சுட்ருக்கேன். அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும், அந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கும், அந்த பையனுக்கு அந்த பொண்ணோட படிப்பு பிடிச்சிருக்கும், எல்லாம் பிடிச்சிருக்கும். ஆனால் இவங்க அப்பா என்ன பண்ணுவார், இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் சொத்து கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் தூரமாக இருக்குது, இது கொஞ்சம் ஜோசியம் சரியாக வரல, இது பேரண்ட்ஸ் அந்த பையனுக்கு அந்த கல்யாண தடையாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். இதே மாதிரி தான் பொண்ணு வீட்டுக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கும், ஆனால் இவங்க தடை போடுவாங்க. அதாவது அந்த பையனுடைய குடும்பம் சரியில்லை, அந்த பையன் சரியில்லை அப்படின்னா பரவாயில்ல, ரொம்ப வசதி கம்மியாக இருக்குது, போனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட பரவாயில்லையா இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் சரியாக இருந்தும் சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஜாதகமோ இல்லைன்னா தூரமோ இல்லை கொஞ்சோண்டு சொத்து கம்மியாக இருக்குது, அவங்களோட எதிர்பார்ப்பு ஒரு 10 ஏக்கரா இருந்தால் 8 ஏக்கரா கூட கொடுக்கறதில்ல. அப்படி இது எல்லாத்துக்கும் விஷயத்துக்கும் நீங்கள் பேரண்ட் தடையாக இருக்கிறீங்க. அதே மாதிரி பெற்றவங்க அவங்க பெற்றவங்க பேச்சையும் தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். ஏன்னா அவங்க இப்போ பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அழகு தான் பார்ப்பாங்க. அப்புறம் அடுத்தது என்ன, அவங்க படிப்பு என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுடைய குணநலன்கள், இது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் பேரண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஆனால் அதனால் இந்த பையனாகட்டும் பொண்ணாகட்டும் பேரண்ட்ஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் ஓகே பண்ணுங்கள். நிறைய இடத்துல பேரண்ட்ஸ் ஓகே பண்ணி எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்குது. அந்த பையன் படிப்பு, வேலை, நான் குடும்பத்தை விசாரிச்சுட்டேன், அந்த குடும்பம் நல்ல குடும்பம், அந்த பையனை விசாரிச்சுட்டேன், அந்த பையன் நல்ல பையன், ஆனால் என் பொண்ணு ஓகே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது என்னன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அந்த பொண்ணு விரும்புறதுக்கும் இவங்க பார்க்குறதுக்கும் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் அந்த பையனுடைய கேரக்டர் நல்லா இருக்காமல் போகலாம் இல்லைங்களா? அதனால் பொண்ணாகட்டும் பையனாகட்டும் பெற்றவங்க பேச்சை கேளுங்க. அதே போக பேரண்ட்ஸும் அப்படித்தான். உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அதை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிடிவாதமாக இருக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றம் ஒன்று நிகழ்ந்துள்ளதுங்க. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா பையனுக்கு பொண்ணு கிடைக்காம இருந்துச்சுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அது மாறி பொண்ணுகளுக்கு பையன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகி உள்ளதுங்க.
அதனால பொண்ணு வீட்டுக்காரர் வந்து விதமா செயல்பட்டு உங்க பொண்ணுகளுக்கு கல்யாணம் செய்யறது சரியா இருக்கும். என்ன ஆவரேஜ் என்ன பையனுக்கும் பொண்ணுக்கும் ஆவரேஜா இருக்கலாம். எப்படி பொண்ணு பையன் கிடைக்காம போகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பையன் இல்லைங்கிறது தான் இதனுடைய அர்த்தமுங்க. என்னன்னா நீங்க நினைக்கிற படிப்பு, நீங்க நினைக்கிற சொத்து, வேலை, அழகு, ஜாதகம் இது எல்லாமே பார்க்குறீங்க. இது எல்லாத்துலேயும் இதில் எதுலேயும் குறைச்சி நீங்கள் பார்க்குற ஐடியா இல்லை. அப்படி பார்க்குற போது 10 பொண்ணுகளுக்கு 6 பையன் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் திருமண தகவல் மையத்தில் ஒரு பையன் வீட்டுக்காரரும் பொண்ணு வீட்டுக்காரரும் போகிறாங்கன்னு வைங்களேன். பையன் வீட்டுக்காரரு எனக்கு மேட்ச் ஆகிற பொண்ணுங்க அப்படின்னு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 20-30 எடுப்பார். பொண்ணு வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா 10 எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னா அவ்வளோ பையனுக்கு மேட்சிங் ஃபைல் அவ்வளோ இருக்குது, பொண்ணுக்கு வந்து அவ்வளோ கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு சிலதெல்லாம் அந்த 30 வயசுக்கு தாண்டி போனவங்க ஒருத்தர் வந்து போய் அவங்க நான் போனப்போ அந்த திருமண தகவல் மையத்தில் அவங்களும் வந்திருந்தாங்க. நான் எல்லாம் மேக்ஸிமம் போகிறது வழக்கம். என்ன நடக்குது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து நண்பர்களோட போவேன். என்னுடைய நண்பர்களுடைய திருமண தகவல் மையத்துக்கு தான் போவேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வீட்டுக்காரர் வராங்க. அந்த பொண்ணுக்கு 33 வயசு. ஒரு ஜாதகம் கூட அந்த வயசுக்கு மேலே எடுக்க முடியல அவங்களால. 2 ஜாதகம் எடுத்தாங்க. 2மே அந்த பொண்ணோட கீழே இருக்கிற வயசு. அந்த பையங்க கட்டுவாங்களா? டவுட்டு தான். இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கிற பையங்க எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கும் 2 வயசாவது கேப் இருக்கணும். அதாவது சின்ன பொண்ணாக இருக்கணும். ஏன் வயசுலேயே வேண்டாங்கிறாங்க. 2 வயசுக்கு, அதாவது அந்த பையனுக்கு வந்து 30 வயசு அப்படின்னா 28 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணு தான் வேணுங்கிறாங்க. ஆனால் இப்போ 33 வயசில் இருக்கிற பொண்ணு என்ன பண்ணுறாங்க, 30 வயசு பையனை கூட கேட்குறாங்க. அந்த பையன் கேட்குறது 28க்கு கீழே, 29 வேண்டாங்கிறாரு. நிறைய பையங்க சொல்கிறேன். இப்படி கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் துரிதமாக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் ஒரு பழமொழி இருக்குதுங்க. உங்கள் பொண்ணுக்காகட்டும் பையனுக்காகட்டும் இளமையிலே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் தப்பிச்சு விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டின்னா கஷ்டம். அதாவது இப்போ கல்யாணம் பண்ண முடியாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இந்த 30 வயசுக்கு மேலே பொண்ணுகளை வச்சிருக்கிறவங்க கஷ்டப்படுறதுன்னா ரொம்ப அதிகம். இப்போ அந்த 30 வயசுக்கு மேலே நல்ல பொசிஷனில் இருக்கிற பையங்க இல்லை, சுத்தமாகவே இல்லைங்க. படிப்பு, சொத்து, வேலை இதெல்லாம் இருந்தும் ஒரு 30 வயசுக்கு மேலே பையன் இருக்க வேண்டியதில்லை. அந்த பையன் கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுறாரு. இப்போ நாம் வந்து ஏமாந்துட்டோமே, எல்லா பையங்களையும் விட்டுட்டோமே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? படிப்பு இல்லாத பையனுக்கு கொடுக்க முடியுமா? சொத்து இல்லாத பையனுக்கு கொடுக்க முடியுமா? வேலை இல்லாத பையனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு. இதில் என்னென்னா அப்படி இது இருந்தும் ஜாதகம் வேற பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. இல்லை அப்படின்னா அப்புறமேல் வந்து ஃபீல் பண்ணி கல்யாணம் முடிக்கிறது அது நல்லா இருக்காது. இந்த பையனுக்கு போய் கொடுக்குறமேனு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா, இந்த பையனை போய் கட்டுறமேனு கல்யாணம் முடிச்சா அது எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? திருப்தியாக கல்யாணம் முடிக்கிறது தானே சரியாக இருக்கும். வேற வழி இல்லாமல் கல்யாணம் முடிச்சா அது எப்படி அந்த லைஃப் நல்லா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிக்கிறதுலையே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒன்று சொல்லணும்னா, இப்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கொஞ்சம் மக்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ உலகத்தில் வேறு எந்த ஒரு மாநிலத்திலையும், நம்ம இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் எந்த ஒரு நாட்டிலையுமே இந்த பொருத்தம் பார்த்து ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுற முறை இல்லைங்க. இப்போ அப்படி இருக்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பொருத்தம் பார்த்து திருமணம் செய்றீங்க. இப்போ அவங்கள விட நீங்க எதுல பெட்டரா வாழ்ந்திருக்கீங்க? இல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றவங்கலாம், அவங்க வந்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றவங்க 150 வயசு வாழ்வாங்க. பொருத்தம் பார்க்காதவங்க ஒரு 50 வயசு தான் வாழ்வாங்க. அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? பொருளாதார ரீதியா பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றவங்க தான் உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதிகமா குழந்தைகள பெத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? நோய் நொடி இல்லாம வாழ்வாங்கன்னு சொல்ல முடியுமா? சந்தோஷமா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியுமா? டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா?
அப்படி வேற மாநிலத்துல, வேற நாட்டுல நடக்கிறத விட இந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றவங்க எதுல சிறந்துட்டாங்கன்னு பாருங்க. நீங்க அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறீங்க. அந்த முக்கியத்துவத்துக்குன்னு ஒரு ரிசல்ட் வேணும் இல்லையா? ரிசல்ட் இல்லைன்னா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு 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 நோய் இருக்கு. அதுக்கு 10 பேர் மருந்து எடுத்துக்கிறாங்க. 10 பேர் மருந்து எடுத்துக்கல. மருந்து எடுத்ததனுடைய விளைவா அவங்க குணமாகுறாங்கன்னு வச்சுக்குவோம். எடுக்காதவங்களுக்கு குணமாகலைன்னு வச்சுக்குவோம். அப்படி இருக்க, இதுலயும் அப்படி ஒரு ரிசல்ட் வேணும் இல்லைங்களா? அப்போ பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு எனக்கு இது இது இவங்கள விட நான் பெட்டரா வாழ்றேன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இனி அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல வீடியோக்கள் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம மேற்கொண்டு பேசிக்கலாம். உங்க வீட்டில் யாருக்காவது வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனல்ல போய் போட்டிருக்க வீடியோல பாருங்க. தேங்க்யூ.